புட்டு, எப்படியாச்சும் நம்ம ஐடியா பண்ணி அந்த மந்திரக்கோலை எடுக்கணும். ஆனா எனக்கு எந்த ஐடியாவும் தோணலையே பட்டு. உனக்கு எதாவது ஐடியா இருந்தா சொல்லு. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது. ஆனால் அது மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு மந்திரக்கோள் சீக்கிரமாகவே கிடச்சிரும். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணு, நம்ம சீக்கிரமாக மந்திரக்கோளை எடுத்துடலாம். சரி, என்ன ஐடியா அது? சூப்பர் பட்டு, அப்படியே பண்ணிடலாம். ஐயா ஐயா, வீட்டில் யாராவது இருக்கீங்களா? வெளியே இருக்கிற கழுதைக்கு அடிபட்டிருக்கு, கொஞ்சம் வெளியே வாங்கலேன். என்னது, டிங்குக்கு அடிபட்டிருக்கா? தோ இப்பவே வரேன். ஹேய், நீயா? நீ என்னடா எங்க வீட்டுல பண்ற? இப்ப உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அச்சச்சோ, என் கையில இருந்த மந்திரக்கோலை காணுமே, வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டேனே. இரு, இப்ப பாரு வீட்டுக்குள்ள போயிட்டு வந்து உன்னை என்ன பண்றேன்னு. இந்த மங்குனி வர்றதுக்குள்ள மந்திரக்கோலை எடுத்துட்டு கிளம்பிடணும், இல்லைன்னா நம்மளையும் மந்திரவாதி மாதிரி மாத்திடுவான். டேய், ஒழுங்கா அந்த மந்திரக்கோலை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா உங்க 2 பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். பட்டு, அவன்கிட்ட அந்த மந்திரக்கோலை கொடுக்காத. ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட இருந்து இந்த மந்திரக்கோலை எடுக்க பாக்கீங்களா? இப்ப உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. கிளியே, அந்த மந்திரக்கோலை என்கிட்ட கொடு. அப்பதான் உன் நண்பனை என்னால காப்பாத்த முடியும். என்னங்க சாமி, இந்த மந்திரக்கோலை பிடிங்க. எப்படியாச்சும் என்னோட நண்பனை காப்பாத்திடுங்க. மங்குனி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. மந்திரக்கோலை தப்பா பயன்படுத்தினது இல்லாம இந்த 2 சின்ன பசங்களை வர ரொம்ப தொல்லை பண்ணிட்ட. அது எல்லாத்துக்கும் உனக்கு இதுதான் தண்டனை. ஆமாப்பா, இந்த மந்திரக்கோள் உனக்கு எப்படி கிடைச்சது? அதுவா சாமி, இதை என் அப்பா என்னோட பிறந்தநாளுக்கு பரிசா கொடுத்தாரு. அவர் வேலைக்கு போயிட்டு வரும்போது காட்டுல இது கிடைச்சதுன்னு அவர் சொன்னாரு சாமி. இந்த மந்திரக்கோளை தீய சக்திங்கிட்ட இருந்து காப்பாத்த நான் தான் மறைச்சு வச்சேன். அது தவறி போய் உன் அப்பா கிட்ட கிடைச்சிருக்கு. இனிமே இந்த மந்திரக்கோள் என்கிட்டயே இருக்கட்டும், இல்லைன்னா உங்க 2 பேத்துக்கும் தான் ஆபத்து வரும். சரிங்க சாமி, அது உங்ககிட்டயே இருக்கட்டும். ஆனா எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். இந்த மந்திரக்கோளை தவிர நீ என்ன உதவி கேட்டாலும் நான் பண்றேன். இந்த மந்திரவாதிய பழைய மாதிரி மாத்திருங்களேன். ஒரு பாவம், இத பத்தி எதுவுமே தெரியாம இதுல வந்து மாட்டிக்கிட்டாரு. அப்படியே அந்த மங்குனியும் மாத்திருங்களேன். மந்திரவாதியை மாத்தணும். சரி, மங்குனி எதுக்கு மாத்த சொல்ற? அவன் இவ்வளவு தூரம் உன்னை கஷ்டப்படுத்தியும் அவனுக்கே நீ உதவி பண்ணணும்னு நினைக்க? மங்குனி மந்திரக்கோள் மேல உள்ள ஆசையில அவனை அறியாமே அவன் அவ்வளவு தப்பு பண்ணிட்டான். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடலாம் சாமி. இங்க பாத்தியா மங்குனி, நீ இந்த 2 பசங்களும் எவ்வளவு கெடுதல் நினைச்ச. ஆனா இந்த 2 பசங்களும் உனக்கு எவ்வளவு நல்லது பண்றாங்க பாத்தியா? இவ்வளவு தூரம் நீ உங்களை கஷ்டப்படுத்தியா அவங்க உனக்கு உதவி பண்றாங்க. இனிமேலாவது திருந்தி வாழ பாரு. சரி பசங்களா, நான் கிளம்புறேன். இப்ப இருக்க மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருங்க.